நாள் 3ல என்ன கதைனா, என்னடா இப்படி உட்காந்துருக்குன்னு கேட்குறீங்களா? இன்னைக்கு ஒரே கோளார், ஃபீவர் ஃபுல் ஸ்விங்கு. ஆனால் டெடிகேஷன் சிங்கிள் லைன். வாட்டர் கோலை முடிச்சுட்டு எந்திரிச்சு அம்மாட்ட போய் ஜிம் போகிறேன்னு சொல்கிறேன், விடமாட்டுறாங்க. சரி, அம்மா சொன்ன நல்லதுக்கு தான் சொல்லுவாங்கன்னு நானே இன்னைக்கு வீட்டில் ட்ரெயின் பண்ணிக்கலான்னு ப்ரீ ஒர்க் அவுட் மீல் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 50 கிராம் ஓட்ஸ் ஒர்க் பண்ணிட்டு பனானா, 2 டேட்ஸ், ஹனி, கொஞ்சம் ஜாகரி ஸ்மூத்தி மாதிரி பிளெண்ட் பண்ணி டேஸ்ட் பண்ணால் பாஸ் சூப்பராக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணுங்க. வார்ம் அப்பை முடிச்சுட்டு கிரியேட்டின் இளநீரில் அடித்து சாத்திட்டு இறங்கிட்டேன். பிளான் பார்த்தீங்கன்னா லெக்ஸ் அண்ட் ஆப்ஸ். ஆனால் எனர்ஜி இல்லை, ஃபீவர் மோட். ஸோ மைண்ட் செட் சிம்பிளாக ஒன்று சொல்லிச்சு, முடிஞ்ச அளவு போடு. லெக்ஸுக்கு 4 வேரியேஷன் டில் ஃபெயிலியர். நம்ம கிட்ட 10 kg டம்பிள் தான் இருக்கு, ஆனால் அதுக்கே ஃபுல்லாக ட்ரெயின் ஆயிட்டேன். ஆப்ஸ்க்கு 2 வேரியேஷன். முதல் மோஷன் ஸ்லோவாக இருந்தாலும் டெடிகேஷன் ஃபுல் த்ராட்டில்டான்னு சொல்லி என்னை நானே மோட்டிவேட் பண்ணிக்கிட்டேன். ஒர்க் அவுட் அப்புறம் ப்ரோட்டீன் ஷேக் குலுக்கி அடிச்சுட்டு அப்புறம் பசங்களை செக் பண்ணலான்னு போய் பார்த்தா ஒருத்தர் லேட்டரல் ரைஸ் போடுறான், ஒருத்தர் ஷோல்டர் ப்ரெஸ் போடுறான், ஒருத்தர் லெக் ப்ரெஸ் போடுறான். இவனுங்க ஃபுல்லாக ஃபிக்ஸ் ஆயிட்டானுங்கடான்னு படுத்துட்டேன். பார்த்தா ஒரே சத்தம், வெளியே வந்தா ஒரே மழை. பால்கனியில் உட்காந்து நேச்சரை பார்க்குற மூமெண்ட். காமா இருந்தாலும் உள்ள வந்து அம்மாட்ட கொஞ்சம் திட்டு வாங்கிட்டு ஸ்நாக்ஸ்க்கு 2 ஹோல் எக், 100 கிராம் சிக்கன், கொஞ்சம் சாலட் போட்டு தாக்கிட்டு டேப்லெட் சாப்பிட்டு நேப்க்கு போயிட்டேன். அப்புறம் நைட் மீலை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நாக் அவுட் பண்ணிட்டு ஃபைனலாக ஒரு மீனெண்ணெய் போட்டுட்டு இன்னைக்கு கதையை காமா முடிஞ்சுன்னு நினைச்சேன். ஆனால் அங்கே தான் ட்விஸ்ட்டு. ஒரு நண்பர் கால் பண்ணிட்டு ரெட்ரோ படம் போலான்டான்னு கூப்பிட்றான். லெட்ஸ் கோ ப்ரோன்னு சொல்லிட்டு போய் படம் பார்த்தா ஃபுல்லாக ரெட்ரோ மூடு, வைப்பு ஃபுல்லாக ஃபீல் பண்ணோம். ஸோ ஃபைனலாக நான் சொல்ல வர்றது என்னன்னா, இன்னைக்கு காமா இல்லடா, கதை ஸ்ட்ராங்காக முடிஞ்சு.